Hi guys, welcome to shruthiskitchendubai. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய கொள்ளு தோசை. இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கிறது தேங்காய் சட்னி தான். ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். இந்த கொள்ளு தோசைய ரொம்ப குயிக்கா ஈஸியா செஞ்சிடலாம். இந்த கொள்ளு தோசைய பிரேக்ஃபாஸ்டுக்கு செஞ்சீங்க அப்படின்னா ஸ்டொமக் ஃபில்லிங்கா இருக்கும். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, யாரு வேணாலும் இந்த தோசைய செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை எப்படி நல்லா டேஸ்டா செய்யறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய கொள்ளு தோசை ரெடிமேட் மிக்ஸ் மாவா விக்குது. இதை யூஸ் பண்ணி தான் நான் இன்னைக்கு கொள்ளு தோசை செய்ய போறேன். இது கிட்டத்தட்ட 1.25 கப் அளவு மெஷர்மெண்டா எடுத்தோம் அப்படின்னா இருக்கு. இந்த மாவை ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி ஒரு மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு 1.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு நம்ம எப்படி கரைப்போமோ அதே சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணாதான் எந்த வித கட்டியும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருந்தாதான் நம்ம தோசை ஊத்துறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இது ஒரு 15 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். நல்லா ஊறி இருந்தாதான் சூப்பரா நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும் தோசை. தோசை தவா லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 2 கரண்டி அளவு மாவு எடுத்து ஆட் பண்ணி நம்ம தோசைய ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பரா ஸ்ப்ரெட் ஆகும். இதுக்கு மேல டாப்பிங்ஸா நீங்க கேரட்டு, ஆனியன்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். சுத்தி நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போடலாம். அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு 1 மினிட் வச்சிருங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டு வெளியே எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரா இப்ப நம்மளோட தோசை ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ருத்திகாக்கு கேரட் மட்டும்தான் வேணுமா, அவளுக்காக ஸ்பெஷலா 2 கரண்டி அளவு மாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு மேல கேரட் ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணி ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரா இப்ப நம்மளோட கேரட் தோசையும் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி டாப்பிங்ஸ்ல ஆனியன் மட்டும் ஆட் பண்ணி ஆனியன் தோசாவும் சுட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். நம்ம செஞ்ச தோசை எல்லாமே இப்போ சர்விங் பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். கொள்ளு தோசை அப்படியே கோதுமை தோசை மாதிரி டேஸ்ட்ல தான் இருக்கு. நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கு. நல்லா சுட சுட செஞ்ச உடனே சாப்பிடுங்க, அப்பதான் வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். ஸ்ருத்திகாக்கு நாங்க இந்த கொள்ளு தோசையை கொடுத்தோம். அவ நல்லா விரும்பி சாப்பிட்டா. கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா shruthiskitchendubai அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் guys, wish you all.